ஹாய் கைஸ், ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு நல்ல கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும்னா அவங்க அந்த வீடியோவை ஷூட் பண்ணும்போது என்ன தான் கேமராவை ஆங்கலாக வச்சு லைட்டிங்கை மாற்றி எடுத்தாலும் அவங்க அந்த எடிட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோவுடைய ஒரு ஹோல் கண்டென்ட் வேல்யூவே வந்து அப்ரைஸ் பண்ணும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா எங்கே நான் இம்ப்ரூவ் பண்ணலான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் இன்னும் நல்ல கண்டென்ட் பண்ணுறதுக்கு அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரைடுக்கு போகிறோன்னா பிளானிங் ரொம்ப முக்கியம். தலைவர் சொல்கிற மாதிரி எது செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ நம்ம பிளானிங்கில் என்னென்ன நம்ம இன்க்ளூட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷன், ஸ்டே, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர், ஃபுட்டு, இதெல்லாம் பிளானிங்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம மிஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா நம்ம லாஸ்ட்டை கன்சிடர் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ். நம்ம மெயினாக பைக் ரைட்ஸ் போகும்போது நம்ம லக்கேஜ் பிளானிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன லக்கேஜ் எடுத்துன்னு போகிறோன்றதை விட நம்ம அந்த லக்கேஜை எப்படி எடுத்துன்னு போகிறோன்றது அதை விட இம்பார்ட்டண்ட். யூஸ்வலாக நான் என்ன எடுத்துன்னு போவேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டாய்லெட்ரிஸ், என்னுடைய க்ளோத்ஸ், அப்புறமா என்னுடைய எலக்ட்ரானிக்ஸ், இதை தான் நான் கேரி பண்ணிட்டு போவேன். இதை ஒரு பேக் பேக்கில் போட்டு நானே கேரி பண்ணிட்டு போனேன்னா ஒரு லாங் ரைடு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைடுக்கு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் திரும்பி என்ன யாராச்சும் கேரி பண்ணிட்டு வரணும். பேர் பண்ணுற மிஸ்டேக் கூட சொல்லுவேன். நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த லக்கேஜ் நம்ம கேரி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம பைக் கேரி பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் ஓட்டுற பைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா Apache 200. Apache 200 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் பைக், சரிங்களா? அது ஒரு டூரர் கிடையாது. Apache 200ல் நான் ஒரு டாப் பாக்ஸை எப்படி ஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற டவுட் எனக்கு நிறைய இருந்துச்சு. அதுக்கான ரெஃபரன்ஸ் எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறமா யூடியூப், கூகுள் நிறைய இடத்துல சர்ச் பண்ணேன். ஸோ எனக்கு சில ரெஃபரன்ஸ் கிடச்சிச்சு, பட் ஆனால் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல எப்படி எங்கே பண்ணணும் என்னெல்லாம். ஸோ நான் அதை ரொம்ப ரீசர்ச் பண்ணி தான் இதை நான் பண்ணேன். ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளீனாக சொல்கிறேன், ஸோ தட் நீங்கள் உங்கள் பைக்குக்கு தேவையான பேசிக் மாடிஃபிகேஷனை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ நம்ம டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் தான் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த டாப் பாக்ஸை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பேண்டோஸ் பிட் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆன்லைன் மர்ச்சன்டைஸ் கிட்ட தான் வாங்கினேன். ஸோ பேக்கிங் வந்துட்டு செம்ம பேக்கிங் பண்ணியிருக்காங்க, வேறு லெவல் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான ஃபோம் குஷனிங் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. டாப் பாக்ஸை நான் ஆர்டர் பண்ணி எனக்கு டெலிவரி ஆகிறதுக்கு 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் வரிடாக தான் இருந்தேன். 2 வீக்ஸ் ஒரு மெட்டல் டாப் பாக்ஸ் டிரான்சிட்டில் அடி வாங்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பட் உங்கள் பேக்கிங் வந்துட்டு டாப் நாச் பேக்கிங். டாப் பாக்ஸ் மேலே ஒரு கவர் இருக்குது. இப்போ அந்த கவரை ஓப்பன் பண்ணலாம். ஒரு பியூட்டிஃபுல் டாப் பாக்ஸுங்க. இப்போ இந்த டாப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த டாப் பாக்ஸோடைய லாக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை புஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லேட்ச் ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் டாப் டோரை ஓப்பன் பண்ணலாம். டாப் பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம டாப் பாக்ஸோடைய பேஸ் பிளேட் அதை வந்துட்டு நம்ம வண்டியில் இருக்க டாப் ரேக் மேலே உட்கார வைக்கணும். ஸோ அதுக்கான ஃபிட்டிங்ஸ் அப்புறமா ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் பாக்ஸோடைய கீஸ், இது ரொம்ப முக்கியம். ஸோ டாப் பாக்ஸோட கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்கேஸ் நம்ம ஒரு கோ பேசஞ்சரோட போகிறோன்னா இதை வந்துட்டு நம்ம டாப் பாக்ஸோட பின்னாடி வந்துட்டு 3M ஸ்டிக்கர்ஸோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம பின்னாடி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கோ பேசஞ்சர்ஸோட போகிறோன்னா அவங்க வந்துட்டு ஒரு பேக் ரெஸ்ட் மாதிரி இந்த டாப் பாக்ஸை யூஸ் பண்ணி உட்காந்து வர முடியும். இந்த டாப் பாக்ஸ் வந்து ஒரு 100% வாட்டர் ப்ரூஃப் டாப் பாக்ஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் ரெயினில் ரைட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கூட உங்கள் லக்கேஜ் வந்துட்டு நனையாது. இந்த டாப் பாக்ஸோட லாக்கிங் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ அவங்களோட இந்த கீஸை யூஸ் பண்ணி தான் இந்த லாக் பண்ணோம், அன்லாக் பண்ணோம். ஸோ இந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீயை இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் லெஃப்ட் திருப்பினோன்னா கீழே ஒரு புஷ் பட்டன் இருக்கும். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா
உங்கள் டாப் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி லாக் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லேட்சை கரெக்டாக மேலே இருக்கிற லாக்கோட லாக் பண்ணிவிட்டு கீழே புஷ் பண்ணி ரைட் திருப்பி வெளியே எடுத்திங்கன்னா லாக் ஆகிடும். மேலே யூஸ் பண்ண அதே லாக்கிங் சிஸ்டம் தான் பார்த்திங்கன்னா நம்ம கீழே யூஸ் பண்ணுறோம். ஸோ கீழே இந்த லாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் பிளேட் இருக்கும். அது நம்ம வண்டியோட டாப் ராக் மேலே உட்காரும். ஸோ அந்த பேஸ் பிளேட் கூட நம்ம டாப் பாக்ஸை லாக் பண்ணுறோம். ஸோ இதை அன்லாக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி உங்களுடைய கீஸை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த லாக்கோடைய இந்த லேக் ஓப்பன் ஆகிடும். இது வந்து ஒரு 45 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டாப் பாக்ஸ். ஸோ இதுக்குள்ளே என்ன ஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் சைஸ் ஹெல்மெட் ஈஸியாக ஃபிட் ஆகும். இது வந்துட்டு என்னோடய எடிட்டிங் லேப்டாப். இது ஒரு 15 இன்ச் லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப் கூட இந்த பாக்ஸ்குள்ளே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம லக்கேஜ் வந்துட்டு வெறும் துணி மட்டும் கேரி பண்ணிட்டு போகிறது கிடையாது. நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், நம்ம கேமரா, கோப்ரோ எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் பாக்ஸில் அதை போட்டால் டேமேஜ் ஆகாதா அப்படின்னு பார்த்தா, இந்த டாப் பாக்ஸ்குள்ளே நம்மளுக்கு திக்கான ஒரு லெதர் பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுடைய லக்கேஜுக்கு ஒரு செம்மையான ஒரு குஷனிங் கொடுக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்கள் வண்டியை ஒரு பம்பில் விட்டு எடுத்திங்கன்னா கூட உங்கள் லக்கேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குஷனிங்கோட தான் உள்ளே இருக்கும். எந்த ஒரு டேமேஜுமே வர சான்ஸ் இல்லை. ஸ்ட்ரீட் பைக்கை ஒரு டூரராக மாற்றுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு பேசிக் மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் ராக் தான். நம்ம பேஸ் பிளேட்டை நம்ம டாப் ராக் மேலே ஃபிட் பண்ணோம். நம்ம டாப் ராக் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பேசஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேஸ் பிளேட்லேயும் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக உங்கள் டாப் ராக் கூட அலைன் பண்ணி நீங்கள் அதை ஃபிட் பண்ணணும். டாப் பாக்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் பிளேட்டை ஃபிட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபிட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. போல்ட்டு, நட்டு, வாஷர், அதுக்கப்புறமா அந்த கிளாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபிட் பண்ணி முடிக்கலாம். இந்த டாப் ராக்கை பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ ட்ரிப் பெங்களூரில் தான் போட்டேன். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட பைக் மாடிஃபிகேஷனுக்கு நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம்.